السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. அன்பார்ந்த உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் 17ஆவதாக பார்க்கக்கூடிய விஷயம் லஹு மஅன ருபூவிய்யதி வலா மர்பூப வ மஅனல் ஹாலிகி வலா மஹ்லூக். அதாவது பரிபாலிக்கப்படுகின்ற எதுவும் இல்லாமலும் அவனுக்கு பரிபாலிக்கும் தன்மையான ருபூவிய்யா உண்டு, படைக்கப்பட்டவை எதுவும் இல்லாமலும் அவனுக்கு ஹாலிக் படைப்பாளன் என்ற தன்மை உண்டு. அப்போ பரிபாலிக்கப்படுகின்றவை இருப்பதனால்தான் அல்லாஹ்விற்கு பரிபாலிக்கும் தன்மையான ருபூவிய்யா ஏற்படும் என்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. அதற்கு முன்பிருந்தே அவன் அந்த தன்மைக்கு தகுதியானவனாக இருக்கின்றான். அதே போன்றுதான் படைப்பாளன் என்ற தன்மை விஷயத்திலும் அவன் இந்த படைப்பாளன் என்ற இந்த தன்மையிலே அவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பிலிருந்தும் அவன் படைப்பாளன் என்ற அந்த தன்மைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு விஷயத்தை இங்கு நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ பரிபாலிக்கப்படுகின்றவை இருப்பதால் தான் அல்லாஹ் பரிபாலிக்கும் தன்மையான ருபூவிய்யாவை அவன் பெற்றிருக்கிறான் என்று நாம் இங்கு விளங்கிக் கொள்ள முடியாது. மனிதர்களுடைய விஷயத்தில் வேண்டுமானால் ஒரு சில இந்த உலக விஷயங்களில் நாம் பார்க்கலாம். ஒரு விஷயம் அவரிடத்திலே இது வந்தால்தான் அது வரும். ஒருவருக்கு ஒன்றை பற்றி தெரியாமல் இருக்கும். அதை பற்றியான பொறுப்பு அவரிடத்திலே கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு பிறகு அந்த பொறுப்பை செய்வதற்கு முழு தகுதி உடையவராக ஆகுவார். உதாரணத்திற்கு ஒரு பொருளை பராமரிக்க வேண்டும். அந்த பொருளை பராமரிப்பதற்கு அவருக்கு தெரியவில்லை. அந்த பொருள் இடத்திலே வந்ததற்கு பிறகு அந்த பொருளை பற்றி அறிந்து இந்த பொருளை இப்படிதான் பராமரிக்க வேண்டும் என்று அந்த பொருள் இவருக்கு வந்ததற்கு பிறகு அவர் அந்த பொருளை பராமரிப்பதற்கான அந்த தகுதிகளை அவர் பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் மனிதர்களுடைய விஷயத்தில் வேண்டுமானால் நாம் சொல்லலாமே தவிர, ஆனால் படைப்பாளனாக இருக்கக்கூடிய பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய விஷயத்தில் அப்படி அல்ல. ஏனென்றால் அதைத்தான் இங்கு தெளிவாக விளக்குகிறார்கள். பரிபாலிக்கப்படுகின்றவை இருப்பதால் தான் அல்லாஹ்விற்கு பரிபாலிக்கும் தன்மையான அந்த ருபூவிய்யா ஏற்படுகிறது என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன், பரிபாலிக்கப்படுகின்றவை இல்லாமலேயே அல்லாஹ் அதற்கு தகுதியானவன். அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரிபாலிக்கப்படுகின்ற அந்த தன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று. அது அதற்கு அவன் எப்பொழுதும் தகுதியானவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் படைப்பாளன் ஹாலிக் அப்படிங்கிற அந்த தன்மையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பினங்கள் இல்லாவிட்டாலும் அவன் படைப்பாளன் தான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை இங்கு தெளிவாக சொல்கிறார்கள். சொல்லக்கூடியது இரண்டு விஷயமாக இருந்தாலும் இது ஆழமான கருத்துக்களை கொண்டது. அல்லாஹுடைய தன்மைகளை புரிய வேண்டிய விஷயத்தில் ஆக நல்ல ஒரு புரிதலை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.